தொடர்ந்தது. தற்போது 2024ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறுகிற குருபெயர்ச்சி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக கூறுவதற்கு நமது அரங்கத்திற்கு 16 வருடம் ஜோதிடர் அனுபவம் பெற்ற பேராசிரியர் பி. ஜே. சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கார். அவரோட ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வெல்கம் மேடம். இந்த மேசராசி நேயர்கள் குரு பயிற்சி மூலமாக எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம சார் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக. மேசராசி அப்படின்னு சொல்லும்போது மேசராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கடுத்தபடியாக பரணி நட்சத்திரம், அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த 3 நட்சத்திரங்கள், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மொத்தம் வந்து 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள் கொண்டது தான் ஒரு ராசி. அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த 3 அதிபதிகள். மேச ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஓகேவா? இது ஏன் விளக்கமாக சொல்கிறேன்னா, சில பேருக்கு நட்சத்திரங்களே தெரியாமல் கொஞ்சம் யோசிக்காங்க, எந்த ராசியில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு கூட தெரியாமல் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது, ராசியினுடைய உள்ளமைப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவோம். இப்போ மேச ராசியில் தான் கடந்த 1 வருடமாக குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார். இந்த ஜென்ம குருவுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு இங்கேருந்து நகர்ந்து நம்ம எதிர்க்கிறவர்கிட்ட போய் நம்ம பேசணும்னு நினைப்போம். ஆனால் நம்ம பேச மாட்டோம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே 1000 கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்டு முடிக்க முடியும், அவர் கிளம்பி போயிடுவார். செய்ய நினச்சதை நினச்சிக்கிட்டு தான் இருக்க முடியும், அவங்க கிளம்பிடுவாங்க. அப்போ ஆகா, நம்ம அப்பயே செய்யணும்னு நினச்சோமே, செய்ய முடியலையே, எதுக்காக செய்ய முடியல அப்படின்னா, உன்னை நீ தயார்படுத்துவதற்கு தீட்டி டைம் ஆகிக்கல. இதுதான் குருவோட வேலை. அப்போ இந்த ஜென்ம குரு நிறைய விஷயங்களை ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பார். இந்த 2ஆம் இடத்தில் குரு பகவான் நகர்கிறார். இந்த மே மாதம் நம்ம குரு பயிற்சின்னு சொல்லிக்கிருக்கோமே, அந்த குரு பயிற்சியானது மே மாதம் குரு பகவான் ரிஷப ராசிக்கு நகர்கிறார். இப்போ 2ஆம் இடத்துல குரு போகிறது மேச ராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மாற்றம். குரு பயிற்சியிலே ஒரு 3-4 ராசிகள் மகா யோகம், தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வருடத்தில். அதில் முதன்மை ராசின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம மேச ராசியை எடுத்துக்கலாம். இந்த 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் போவது மூலமாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் மேச ராசிக்காரங்க. இப்போ எதையாவது ஒரு இடத்துல நான் செஞ்சு தரேன், நான் முடிச்சு தரேன், என்னால் முடியும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பொதுவாகவே அவங்க சொல்லியிருந்தாலும் இப்போ அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்க கொடுத்த வாக்கை, கொடுத்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. குடும்பத்திலையுமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒரு மன அழுத்தம், சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் இந்த 2ஆம் இடத்துக்கு குரு வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு குடும்பத்தை எப்படி நிர்ணயம் பண்ணணும், குடும்பத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பாரு. வாக்கை காப்பாற்ற வைப்பார். பொருளாதாரத்தில் ஒரு ரொம்ப இப்போ வந்து ஒரு 10,000 ரூபா வேணுனாலும் ஒரு 20,000 வேணுனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, யோசித்து செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த இந்த அமௌண்ட்டை வச்சு இன்னொரு இடத்துக்கு கொடுத்துட்டா நமக்கு வராதோ அப்படிங்கிற சிந்தனை எல்லாருக்குமே இருக்கும். இதில் மேச ராசிக்கு கடந்த 1 வருடமாக அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இந்த நிலை கண்டிப்பாக மாறப்போகுது. இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதே போல் இது வந்து பொதுவாகவே அவர் ராசியை விட்டு கடந்த பிறகு நடக்கிறது. அப்புறம் இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் போய் அமர்ந்த பிறகு மேச ராசிக்கு அவர் எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரு அப்படின்னு பார்க்கும்போது குருவின் பார்வைகள் நம்ம சொல்லுவோம். குருவின் பார்வை வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த 3 பார்வை தான் குருவோடைய பார்வையாக பார்க்கப்படுது. அப்போ குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக மேச ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியை பார்ப்பார். இப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம்னா, கடன், வம்பு வழக்கு, பிரச்சனைக்குரிய விஷயங்கள், இந்த செயல்பாடெலாம் 6ஆம் இடம் தான். அப்புறம் தாய் மாமனையும் நம்ம 6ஆம் இடமா சேர்த்துக்கணும். அப்போ இந்த குரு பகவான் கன்னி ராசியை பார்ப்பது மூலமாக கடன் பிரச்சனையிலிருந்து நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். கடன் பிரச்சனை, போராட்டம், எப்படி இந்த வம்பு வழக்கு வந்துக்கிட்டே இருக்குது, யார்கிட்டையும் எதையும் பேச முடியல, எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நிலை ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா தாய் மாமாவுக்கும் இவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த ஒரு வருட காலமாக மாமா என்ன சொன்னாலும் பையனுக்கு பிடிக்காது, இல்லை பொண்ணுக்கு பிடிக்காது. எது சொன்னாலும் மாமா தப்பாக தான் சொல்லுவார் அப்படின்னு கூட நினச்சிக்கிருக்கலாம். இல்லை மாமா உண்மையிலேயே இவங்களுக்கு அகைனாக கூட செயல்பட்டுருக்கலாம். மேபி இந்த நிலை மாறும். தாய் மாமாவுக்கும் இவங்களுக்கும் உள்ள உறவின் தன்மை பலப்படும். அப்போ ஒற்றுமையாவாங்க. சண்டை போட்டவங்க ஒற்றுமையாகிறதுக்கான வாய்ப்பு. தேவையில்லாத நம்மகிட்ட வம்பளத்துக்கு இருக்கவன் சரி பாவம் எதுக்கு நம்ம சண்டை போடுவானே அப்படின்னு ஒதுங்கி போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேச ராசிக்குன்னு ஒரு இது இருக்கும், தைரியம் இருக்கும். தனக்கு தான் அப்படின்னு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட இந்த செயல்பாடு கொண்டவங்களை போய் ஒருத்தர் இன்னொருத்தன் போய் டாமினேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? முடிஞ்ச அளவுக்கு முட்டி மோதியா அந்த செவத்தில் முட்டிட்டாச்சும் வந்துருவோங்கிற போராட்டத்தில் இருப்பாங்கள்ல, அந்த நிலை கண்டிப்பாக இருக்காது அப்படிங்க பார்க்குறோம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி மூலமாக மேச ராசிக்கு இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் மாற்றம் ஏற்பட போது மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். யார் அடிக்கா எவன் அடிக்கானே தெரியாமல் இப்போ போராடிக்கிட்டு இருப்பாங்க. கூட இருக்கவன் அடிக்கானா, இல்லை வேற எவன் அடிக்கானா, இல்லை நமக்கே நம்மளே பிரச்சனை உண்டு பண்ணிக்கிறோமாங்கிற சிந்தனையில் இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சு. இது கண்டிப்பாக மாறப்போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு. உறுதியாக சொல்லலாம், இவங்களுக்கு திடீர் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், மறைமுக சம்மந்தப்பட்ட இல்லீகல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் மேசராசிக்கு இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிக்கிருப்பாங்க. இப்போ ஒரு தொழில் தொடங்கிடலாமா, இந்த தொழில் இன்னைக்கு செய்யலாமா நாளை செய்யலாமா அப்படின்னு இருப்பாங்க. மேசராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடமான மகர ராசியை குரு பகவான் பார்க்காது. ரிஷபராசிலிருந்து தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக 10ஆம் இடத்தை பார்க்காரு. அப்படி அவர் பார்க்கும்போது குரு பகவானுடைய பார்வை மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு. தொழிலில் ஒரு முடக்கம் இருக்குது, என்னால் தொழில் செய்யவே முடியல, போராடி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற மேசராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு. கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இருக்கலாம். கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புதுசாக ஒரு உறவு வருதுன்னா அந்த உறவு யார் சரியான உறவாங்கிறத கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுத்தாங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஒரு மகிழ்ச்சியான வருடம் தான். இதில் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் மேசராசிக்கு சொல்லணும்னா, பணம் வருதுங்கிறக்காண்டி அனாவசியமான செலவுகள் தேவையில்லாமல் யாருக்காவது கொடுத்துட்டு மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் பண உதவிகள் செய்வதை மேசராசிக்காரர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். உதவிங்கிறது முடிஞ்சளவு யோசித்து நிதானமாக செஞ்சாங்கன்னா அந்த உதவி ஒரு இவங்களுக்கு கஷ்டப்படுத்தாத உதவியாக இருக்கும். அவசரப்பட்டு ஒருத்தர் கேட்டான்னு சொல்லி 10 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கும் பொருளாதார தடை ஏற்படும், அந்த பணமும் திரும்ப வராது. அதனால் கவனமாக இருந்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம். மேச ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியாக எடுத்துக்கலாம். மேசராசி நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மேசராசி நேயர்கள் நிறைய பேர் எப்படா தொழில் தொடங்கலாம், எப்படி நான் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனோட இருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு அரிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் மேசராசி நேயர்கள் தொழில் தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. சார் சொன்ன எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே நல்லதே நடக்க என்னோட வாழ்க்கை. குரோதி வருடம் சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான செயல்பாடு. இந்த மாதத்தில் குரு பகவான் பயிற்சியாவது அனைவருக்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்க போகுது. அது நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொன்ன குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் 20லேருந்து 30% செயல்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக 20லேருந்து 30% வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் உண்டு. சின்ன சின்ன தாக்கங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த தாக்கத்துக்குரிய செயல்பாடும் உறுதியாக உண்டு. மீதி உள்ள 70% எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதனுடைய தன்மை இருக்கிறது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக வலிமையான தன்மைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள விஷயம்தான். இப்போ கோடான கோடி மேசராசிக்காரங்க இருப்பாங்க, அல்லது ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க, எத்தனை பேரும் இருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கோடான கோடி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இதெல்லாம்
நடந்துருதா அப்படின்னா 20 to 30 தான். அப்போ மீதி உள்ள சதவீதம் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள். இப்போ லக்னம் தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மிக முக்கியமாக எடுத்துக்கணும். லக்னத்தை வச்சு தான் ஒரு தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ராசியின் அடிப்படையில் நட்சத்திர ரீதியாக தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ இப்போ லக்ன ரீதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த லக்னம் நல்ல ஒரு வலிமை இருந்தால் அந்த ஜாதகர் எதையும் எதிர்கொள்ளும் சக்தி கொண்டவராக இருப்பார். இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரு ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் மகிழ்ச்சிகள் ஏற்படுங்கிறது உண்மை. இப்போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஜாதகம் வலுவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கிற முடியாது அப்படிங்கிறது தான் ஜாதக ரீதியான உள்ள விஷயம். அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்லை என்னோடய வாழ்க்கையில் எப்போ நல்ல மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செஞ்ச அனைவருக்குமே ஜாதக ரீதியான முழு விவரங்கள் மிக தெளிவாக துல்லியமாக கூறப்படுகிறத தெரிவிச்சுக்கிறேன். முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துக்களை. நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி சார். நீங்கள் புகழ் டிவி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் சார். புகழ் டிவி நேயர்கள் அனைவருக்குமே நன்றி. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.